தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சென்னை மாவட்டத்தில் உள்ள 16 சட்டமன்ற தொகுதிகளிலும் வாக்காளர்களுக்கு பூத் ஸ்லிப் வழங்கும் பணி தொடங்கியது. ராயபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று இந்த ஸ்லிப்புகளை வழங்கும் பணியில் தேர்தல் ஊழியர்கள் ஈடுபட்டனர். இந்த முறை பூத் ஸ்லிப்பில் புகைப்படத்திற்கு பதிலாக QR கோடு இடம்பெற்றுள்ளது. மேலும் வாக்காளர்கள் எளிதாக கண்டறியும் வகையில் வரிசை எண் மற்றும் பாகம் எண் ஆகியவை பெரிய அளவில் அச்சிடப்பட்டுள்ளன. வரும் ஏப்ரல் 17ஆம் தேதிக்குள் சென்னையின் 28 லட்சம் வாக்காளர்களுக்கும் விநியோகித்து முடிக்க மாநகராட்சி இலக்கு நிர்ணயித்துள்ளது. கோவை மாவட்டத்தில் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் வாக்குச்சாவடிகளுக்கு பூத் ஸ்லிப் வழங்கும் பணி தொடங்கியது. மாவட்டத்தில் உள்ள 3571 வாக்குச்சாவடிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வீடு வீடாக சென்று பூத் ஸ்லிப்புகளை விநியோகித்து வருகின்றனர். சென்னை அம்பத்தூர் தொகுதியில் உள்ள 364 வாக்குச்சாவடிகளுக்கும் உட்பட்ட வாக்காளர்களுக்கு பூத் ஸ்லிப் வழங்கும் பணி நடைபெற்று வருகிறது. மொத்தம் 23 வேட்பாளர்கள் போட்டியிடும் இத்தொகுதியில் PLOக்கள் வீடு வீடாக சென்று இந்த பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவை உறுதி செய்யும் வகையில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாபெரும் விழிப்புணர்வு மாரத்தான் நடைபெற்றது. ராணிப்பேட்டை அரசினர் மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் தொடங்கிய இந்த 5 கிலோமீட்டர் தூர ஓட்டத்தை மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சிறு குறு தொழிலகங்களுடன் இணைந்து நடத்தப்பட்ட இந்த நிகழ்வில் 1400க்கும் மேற்பட்டோர் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தேர்தல் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். வேலூர் மாவட்டம் காட்பாடி தொகுதி திமுக வேட்பாளர் துரைமுருகன் பாரதி நகர் மற்றும் பழைய காட்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர் 8000 ரூபாய் கூப்பன் வழங்கப்படும் என்பதற்கு பதிலாக 10,000 ரூபாய் என குறிப்பிட்டதால் பொதுமக்களிடையே சற்றே குழப்பத்தை ஏற்படுத்தியது. திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் தொகுதி திமுக வேட்பாளரான அமைச்சர் அன்பில் மகேஷை ஆதரித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளின் உட்கட்டமைப்பையும் அன்பில் மகேஷ் மேம்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். நீ ஊரெல்லாம் போய் ஊரெல்லாம் சுத்தி எல்லாருக்கும் வாக்கு கேட்கிற உன் ஃப்ரெண்டு உன் நண்பருக்கு நீ வாக்கு கேட்க வர மாட்டியா? திருவண்ணாமலை தொகுதி திமுக வேட்பாளர் அமைச்சர் ஏவா வேலு மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பரப்புரை மேற்கொண்டார். திறந்தவழி ஜீப்பில் சென்ற அவருக்கு வழி நெடுகிலும் தொண்டர்கள் மலர் தூவி உற்சாக வரவேற்பளித்தனர். கல்நகர் பகுதியில் மாணவிகள் சிலம்பம் சுற்றி வரவேற்றது அனைவரையும் கவர்ந்தது. கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் தொகுதியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி குதிரை வண்டி மற்றும் இருசக்கர வாகனத்தில் சென்று வாக்கு சேகரித்தார். கோவை புதூர் பகுதியில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி தொண்டர்களுடன் சேர்ந்து வாக்கு சேகரித்த வேலுமணிக்கு பொதுமக்கள் மற்றும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் தொகுதி பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனை ஆதரித்து பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் மற்றும் சரத்குமார் ஆகியோர் சாத்தூரில் 2 கிலோமீட்டர் தூரம் ரோட் ஷோ நடத்தினர். நீங்கள் ஆதரிக்க வேண்டிய சின்னம் அந்த தாமரையில் வாக்கு கேட்டு இதோ நிதின் நபீன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். வாக்காளர் பெருங்குடி மக்களே, காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் செல்வ பெருந்தகை குன்றத்தூர் சிவன் கோவிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு தனது பரப்புரையை தொடங்கினார். அமைச்சர் அன்பரசனுடன் இணைந்து குன்றத்தூர் நகராட்சியின் 30 வார்டுகளிலும் திறந்தபடி வாகனத்தில் வீதி வீதியாக சென்று அவர் ஆதரவு திரட்டினார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தை அடுத்த தைலாபுரம் இல்லத்திற்கு சென்ற மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தனது தாயாரை சந்தித்து நலம் விசாரித்தார். பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் மற்றும் செயல் தலைவர் ஸ்ரீகாந்தி ஆகியோர் சேலம் மற்றும் தருமபுரி மாவட்டங்களுக்கு சென்ற நிலையில் தாய் சரஸ்வதியை தைலாபுரம் இல்லத்தில் சந்தித்த அன்புமணி ராமதாஸ் அவரிடம் ஆசி பெற்று அங்கு உணவும் உண்டார். மாவட்டத்திற்கு பரப்புரைக்காக சென்ற நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானின் வாகனத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை செய்தனர். மதுரை மாவட்ட முசிலம்பட்டியிலிருந்து ஆண்டிப்பட்டி நோக்கி காரில் சென்ற சீமான் தேனி மாவட்ட எல்லையான ஆண்டிப்பட்டி கணவாய் பகுதியில் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார். அதைத் தொடர்ந்து சீமானுடன் வந்த நாம் தமிழர் கட்சியினரின் வாகனங்களும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன.
நெல்லையில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி அம்பாசமுத்திரம் காவல்துறையினர் சார்பில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. டிஎஸ்பி கணேஷ்குமார் தொடங்கி வைத்த இந்த 7.5 கிலோமீட்டர் தூர ஓட்டத்தில் காவலர்கள், பெண்கள் மற்றும் இளைஞர்கள் என 1800 பேர் பங்கேற்றனர். இதில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் ராஜகோபால் கலந்து கொண்டு ஓடினார். வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கங்களும் சான்றிதழ்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டன. வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தொகுதியில் நடைபெற்ற தபால் வாக்குப்பதிவில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக அதிமுக வேட்பாளர் வேலழகன் குற்றம் சாட்டியுள்ளார். ஒரு குறிப்பிட்ட பூத்துக்கு மட்டும் ஓட்டு போடணும்னு சொல்லியிருக்காங்க. அதில் இன்னைக்கு போட வேண்டிய ஓட்டை நேற்றே போட்டு தான் அலுவலர்கள் சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் கேட்குறோம், சார் பைலட் பேப்பர் ஒரு டீமுக்கு 10 அல்ல 15 எவ்வளோ கொடுக்குறீங்களோ அது மட்டும் தான் இருக்கணும், எப்படி எக்ஸ்ட்ரா போச்சுன்னு சொன்னால் அணைக்கட்டுடைய ஆர்ஓ தேர்தல் நடத்தும் அலுவலர் அதற்கு சரியான பதில் சொல்லவில்லை. சென்னையை அடுத்த தாம்பரம் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் மருத்துவர் கிருத்திகா தேவி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சிட்லப்பாக்கம் பகுதியில் திறந்தபடி வாகனத்தில் பரப்புரை மேற்கொண்ட அவர் ஆனந்தா நகர் பகுதியில் குறுகிய தெருக்கள் மற்றும் வாகன நெரிசல் காரணமாக பிரச்சார வாகனத்தில் இருந்து இறங்கி சாலையில் ஓடியபடி சென்று வாக்கு சேகரித்தார். நெய்வேலி திமுக வேட்பாளர் சபா ராஜேந்திரன் என்எல்சி டவுன்ஷிப் பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வீரன் கோயில் ஆலமரத்தடியில் அமர்ந்து மக்களிடம் பேசிய அவர் என்எல்சிக்காக நிலம் மற்றும் வீடு கொடுத்தவர்களுக்கு 6 லட்சமாக இருந்த இழப்பீட்டுத் தொகை 25 லட்சமாக உயர்த்தி வழங்கியது திமுக அரசுதான் என சுட்டிக்காட்டினார். மேலும் தொழிலாளர்களின் ஊதிய பிரச்சினைகளுக்கும் உரிய தீர்வு காணப்படும் என உறுதியளித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு தொகுதி அதிமுக வேட்பாளர் சுகுமார் இருசக்கர வாகன பேரணி மற்றும் வீதி வீதியாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். ஆங்காங்கே பொதுமக்களிடம் பேசிய அவர் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் போக்குவரத்து நெரிசலை குறைக்க கால்வாய்கள் மீது சாலைகள் அமைத்து ஆற்காடு நகரம் புதுச்சேரி மாநிலத்தைப் போல நவீனமாக மாற்றப்படும் என்று வாக்குறுதி அளித்தார். தென்காசி சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தென்காசி பழைய பேருந்து நிலையம், புதிய பேருந்து நிலையம், கூலக்கடை பஜார், மவுண்ட் ரோட் கொடிமரத்திடல், மேலகரம், நன்னகரம் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்த அவர் தனக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்ய வேண்டும் என பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் இளைஞர்களுடன் கைப்பந்து விளையாடி வாக்கு சேகரித்தார். கூடலூர் தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் கார்த்திக் ஓவேலி பகுதியில் வாக்கு சேகரித்த போது அப்பகுதியில் கைப்பந்து விளையாடி கொண்டிருந்த இளைஞர்களுடன் சேர்ந்து விளையாடி வாக்கு சேகரித்தார். இதைத் தொடர்ந்து தேவாலா பகுதியில் இஸ்திரி கடைக்கு சென்ற அவர் துணிக்கு இஸ்திரி செய்தும் ஆதரவு திரட்டினார். நாகை மாவட்டம் கீழ்வேலூர் தொகுதியில் போட்டியிடும் தாவேக வேட்பாளர் செந்தில் பாண்டியன் சிறுவர்களுடன் கிரிக்கெட் விளையாடி வாக்கு சேகரித்தார். வெங்கிடாங்கல், ஒக்கூர், கோகூர், ஆனைமங்கலம், செருநல்லூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் தாவேக வேட்பாளர் செந்தில் பாண்டியன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது செருநல்லூர் அருகே உள்ள ஆத்தூர் பகுதியில் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்த இளைஞர்களுடன் இணைந்து செந்தில் பாண்டியன் கிரிக்கெட் விளையாடி வாக்கு சேகரித்தார்.